வணக்கம் சொந்தங்களே, நாங்கள் நடித்த நாடகத்தை பார்க்க வந்த கூட்டம் தான் இது. எங்களுடைய நாடகத்தை பார்த்துட்டு எல்லோரும் ரொம்பவே பாராட்டினாங்க. அப்புறம் நிறைய பேர் எங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் வீடியோவும் எடுத்துக்கிட்டாங்க, செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறது சொன்னோம், அப்புறம் கால் டாக்ஸி வாடகைக்கு கொடுக்குறத பற்றி சொன்னோம். ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் அவங்க அன்பை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரிஞ்சுதல் அவங்களுக்குள்ள ஈஸியாக ஏற்படுத்துச்சு. அப்புறம் அவங்க குழந்தைகளாம் வாங்கி கொஞ்ச அங்கே நாடகம் பார்க்க வந்தவங்க கடைசியாக நாடகம் முடிஞ்சு போகலைங்க. நம்ம கூட சொந்தக்காரங்க மாதிரி வந்து பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்க, பழகுறாங்க. ரொம்பவும் பிடிச்சி போச்சு. வந்திருக்கிறவங்க ஒரு குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்களா, கேட்டதும் கொடுத்தாங்க. அவனும் என்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டான். அப்புறம் எங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் கொடுத்து காமிச்சு ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இது பழைய தேட்டர் தாங்க. தேட்டரில் படமாக இல்லை, நாங்கள் நாடகமாக நடித்து காட்டி அத்தனை பேர்த்தோட பாராட்டியும் வாங்கிட்டோம். இது எல்லாத்துக்கும் காரணம் இறைவனோட அனுக்கிரகம் எங்களுக்கு அதனால தான் இது சாத்தியமே. ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் என்னங்க, கிளைமேக்ஸ் சீன் மட்டும்தான் மிஸ் ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் என்ன, நம்ம நடித்தது தானே வீட்லேயே நடிக்கலாம்னு சொல்லி பார்ட் 3 எடுத்து விட்ருக்கோம். பாருங்கள். சரவணா, இப்படி விட்டுட்டு போயிட்டியேடா சரவணா. உங்க அப்பதான் வாரி குடிச்சிட்டு உக்காந்துருக்க. என் குடும்பத்தை காக்க வந்த குலசாமியே, உனக்கு கோயில் கட்டண்டா சாமியே. சரவணா, ஏண்டி சக்தி, நீயாவது கொஞ்சம் ஒழுங்கா பார்த்துருந்தா சாராவனை இழந்திருக்க மாட்டேனேடி. ஒன்ன மாதிரி சாகணுங்கிற எண்ணமே வருதுடி. பாத்திமா, உன் பேருக்குள்ளதான வீட்டுல வச்சு நல்லா பாத்துருக்க வேண்டியதான. அப்பதான் துரத்தி விட்டுட்டு இப்ப செத்து போயிட்டான்னு சொல்லி கோயில கட்டுற. நீ எங்களுக்கு கோயில் கட்டி சாமி ஆக்க வேணாம், எங்களை மனுஷங்களா மதிக்காது போதும். அவங்க வீட்டுல புரிஞ்சுக்கிட்டு சுதந்திரமா வாழ விட்டா அவங்க யாரும் தெருவுல வந்து எங்களை மாதிரி கையேந்து நிக்க மாட்டாங்க. இந்த சமுதாயத்துக்கு பயந்துதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டமா வாழ்றோம். தனியா வாழ்றதுக்கு முடியல. எந்த ஒரு திருநங்கையோ ஆசைப்பட்டு கை தட்டி பிச்சை கேட்கவோ பாலியல் தொழில் பண்ணவோ போறது கிடையாது. நாங்களும் வாழணும். அதுக்காகத்தான் ஒவ்வொரு கடையும் ஏறி கடை கேட்கிறோம். ஒவ்வொரு நாள் நைட்டு நாங்க பண்ண வேதனையை சுத்தம். ஒவ்வொரு திருநங்கையும் ஒரு முறையாவது தற்கொலை முயற்சிக்கு தப்பிச்சு தான் வந்து இருக்கோம். பெத்தவங்க இந்த ஊர் உலகத்துக்கு பயப்படாம எங்களை நல்லபடியா படிக்க வச்சு படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாவே போதும். இந்த சமுதாயத்துல மாற்றம் தானா வரும். எல்லாம் இந்த ஒரு சார் வயிற்றுக்காக தாங்க நாங்களும் வாழணும். இல்லைங்க, தற்கொலைக்கு முயற்சி பண்ணினாலும் அப்படி ஒண்ணும் சாவு வரப்போறதில்ல. இறப்பும் பிறப்பும் ஆண்டவன் கொடுக்கறதுங்க, நம்ம தீர்மானிக்கிறது இல்லைங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேலாவது எங்களை அப்படியே வாழ விடுங்க. நாங்க மாறி வாழணும்னு எங்களுக்கு என்ன வேண்டுதலா சொல்லுங்க. எழுந்திரிங்கம்மா, எழுந்திரிங்கம்மா. இந்த சமுதாயத்துல நம்ம என்ன கத்தி நம்ம குரல் கொடுத்தாலும் ஒண்ணும் மாற போறதில்ல. நம்ம தான் மாறணும். நமக்கு ஏத்த வேலை வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கிக்கணும். வாங்கம்மா, எழுந்திரிங்கம்மா. சாமி எழுந்திரிங்க. ஓகே மக்களே, நாங்க நாடகம் நடிச்ச ஃபைனல் சீன் இதுதான். அங்க எடுத்த சீன் வந்து கட் ஆயிடுச்சு, அதனால அதை போஸ்ட் போட முடியல. இப்ப நாங்க எங்க வீட்லயே நடிச்சு காட்டிட்டோம் ஃபைனல் சீனை. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய வாழ்க்கையில நாங்க படும் துயரங்கள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறோம். இது போக இந்த வீடியோவை பார்த்து கூட ஒரு 4 திருநங்கைகளுக்கு எங்கேயாவது வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அதுவே எங்களுக்கு பெரிய மாற்றம், எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தான் சொல்லணும்.
பேசுங்கம்மா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கம்மா. பாட்டியா என் பேச்சு தான் கேரக்டரா நடிச்சிருக்கிறா. பேசுமா. இந்த வீடியோல இவ புதுசா வந்திருக்கிறா. ஒரிஜினல் பாட்டி அங்க இருப்பாங்க, பாட்டி எங்க பேத்தியா போட்டுட்டோம். பேசுமா, உன் நடிப்பு எப்படி இருந்துச்சு? அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, எங்களையும் மனுஷங்களா மதிங்க. உங்களுக்கு இருக்கிற அதே உணர்வு ஃபீலிங்ஸ் தான் எங்களுக்கும் இருக்கு. நாங்களும் உங்களை மாதிரிதான். எங்களையும் மதிங்க. எங்களுக்கும் வாழ்வாதாரம் வேணும், எங்களுக்கும் தொழில் அமைப்புன்னு ஏதாவது ஒண்ணு வேணும். அதுக்காக தான் நாங்க இந்த வேலையை நாங்க செய்ய வேண்டியதா இருக்கு. ஓகேவா? யாராவது கருத்து சொல்றீங்களாம்மா? சொல்லுங்க. இந்த நாடகத்துல நீங்க பார்த்த எல்லா விஷயமும் எங்களோட வாழ்க்கையில டெய்லி நடக்கிற விஷயத்தை தான் நீங்க பாக்குறீங்க. ஒவ்வொரு திருநங்கையுமே சாகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் ஏதோ ஒரு இடத்துல சாக முடியாம இன்னைக்கு நாங்க இந்த நிலைமை நின்றுட்டு இருக்கிறோம். அது ஏனோ தெரியல, திருநங்கைகளுக்கு மட்டும் சந்தோஷமா வாழவும் முடியல, சந்தோஷமா சாகவும் முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத எங்களால தெரிஞ்சுக்கவே முடியல. எங்களோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, சாதாரணமா ஒரு ஆணையும் பெண்ணையும் நீங்க எப்படி இந்த சமுதாயத்துல வாழ விடுறீங்களோ அதே மாதிரி திருநங்கையையும் சாதாரணமா இந்த சமுதாயத்துல வாழ விடணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். நாங்க ஒண்ணு வேட்டுக்கிறக்க வாசி இல்ல, அதே மாதிரிதான் நாங்களும் 10 மாசம் எங்க அம்மா எங்களை சுமந்து எடுத்து வளர்ந்து அப்படி வந்தவங்க தான் நாங்களும். எங்களை சாமியாவும் பார்க்க வேணாம், எங்களை விரோதியாவும் பார்க்க வேணாம், சக மனுஷங்களா பாருங்க. நாங்களும் இந்த உலகத்துல வாழணுன்றதுக்காக எவ்வளவோ போராடி வந்துகிட்டு தான் இருக்கிறோம். வாழ்க்கை அனுதினமும் ஒரு போராட்டத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோ பாக்குற மக்களாகி நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவு எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுங்க. இந்த சமுதாயத்துல நிச்சயமா நல்லபடியா ஒரு மாற்றம் வரும்ன்றதை நாங்க இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறோம். மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ற அந்த 3150 பேர் இப்ப வந்திருக்காங்க. இன்னமும் அது 3000ன்றது 30 வரணும், 30,000ன்றது 3 லட்சமா மாறும். அது எல்லாமே உங்க கையில தான் இருக்குது. தொடர்ந்து எங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மனசார நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி மக்களே.